ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் 365 ஸ்டடி சீரீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 கரண்ட் அஃபேர்ஸ் ஜான்வரி மந்தோட பார்ட் 1 வீடியோ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலம் எது? ஆன்சர் அடல் சேது. இது 21.8 கிலோமீட்டர் இருக்குது. இது மகாராஷ்டிராவில் சவுத் மும்பையில் சிவ்ரியிலிருந்து நவி மும்பை அதாவது நவசேவா வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டின் புதிய தலைமை வழக்கறிஞர் யார்? அதாவது தமிழ்நாட்டில் புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்க அட்வொகேட் ஜெனரல் யாருன்னா PS ராமன். இதுக்கு முன்னாடி R சண்முக சுந்தரம் அப்படிங்கிறவர் இருந்தார். அடுத்து, இந்தியாவின் முதல் அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளி எங்கு உள்ளது? ஆன்சர் மதுரா. இது உத்தரப்பிரதேசத்தில் பிருந்தாவன் அப்படிங்கிற இடத்துல இருக்க மதுராவில் இருக்குது. சைனிக் பள்ளி அப்படின்னா என்னென்னா இராணுவம் அப்புறம் கடற்படையில் சேர்றதுக்கான ஒரு பயிற்சி பள்ளி தான், ட்ரைனிங் ஸ்கூல் தான் சைனிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, 6வது கேலோ இந்திய போட்டி நடைபெற்ற இடம்? ஆன்சர் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் 4 நகரங்கள் நடைபெற்றிருக்கு: சென்னை, கோவை, மதுரை, திருச்சி. நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் முதல் சர்வதேச மேம்படுத்தப்பட்ட கப்பல் பழுதுபார்க்கும் மையம் எங்கு உள்ளது? ஆன்சர் கேரளா. நெக்ஸ்ட்டு, 16வது நிதி ஆணைய தலைவர் யார்? ஆன்சர் அரவிந்த் பனகாரியா. நெக்ஸ்ட்டு, சமீபத்தில் MS சுவாமிநாதன் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் PR கம்போஜ். நெக்ஸ்ட்டு, சர்வதேச ஊதா திருவிழா எங்கு நடைபெற்றது? அதாவது இன்டர்நேஷ்னல் பர்பிள் ஃபெஸ்டிவல் எங்கே நடைபெற்றுச்சுன்னா ஆன்சர் கோவா. நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா சேவைகள் தொடங்கிய மாநிலம் எது? குஜராத் தான். குஜராத்தில் துவாரகாவில் தான் ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு, 2024 குடியரசு தின விழாவில் தமிழக அலங்கார ஊர்தியின் மையப்பொருள் யாது? ஆன்சர் உத்திரமேரூர் கல்வெட்டு. நெக்ஸ்ட்டு, 49வது பாரத ரத்னா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கற்பூரி தாகூர். இவர் பீகாரோட 11வது முதலமைச்சராக இருந்திருக்காரு. எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இவர் அந்த சமயத்தில் பண்ண இடஒதுக்கீட்டுக்காக அவருக்கு இந்த விருது அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா எங்கு நடைபெற்றது? சயின்ஸ் ஃபெஸ்டிவல் எங்கே நடைபெற்றுச்சுன்னா ஹரியானாவில் ஃபரிதாபாத் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு, புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அயோத்தி விமான நிலையம் பெயர் என்ன? ஆன்சர் மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம். நெக்ஸ்ட்டு, தேசிய இளைஞர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நேஷ்னல் யூத் டே. ஆன்சர் ஜனவரி 12. எதுக்காக அப்படின்னா அந்த அன்னைக்கு தான் விவேகானந்தரோடைய பர்த்டே. நெக்ஸ்ட்டு, வன உயிரின மறுவாழ்வு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் பெத்திக்குட்டை அப்படிங்கிற இடத்துல அமைக்கப்படுறதா இருக்குது. நெக்ஸ்ட்டு, நலம் நாடி செயலி எதனுடன் தொடர்பு உடையது? ஆன்சர் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு கல்வி மற்றும் சிகிச்சை வழங்குதலுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி தான் நலம் நாடி செயலி. நெக்ஸ்ட்டு, 16வது பிரிக்ஸ் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ரஷ்யா. ரஷ்யாவில் கசான் நகர் அப்படிங்கிற இடத்துல தான் நடைபெற இருக்கு. இதில் 5 நாடுகள் புதுசாக பங்கேற்றிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம். நெக்ஸ்ட்டு, தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 24. நெக்ஸ்ட்டு, வீரமாமுனிவர் மணிமண்டபம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தூத்துக்குடி. தூத்துக்குடியில் தான் அவரோட சிலையுடன் கூடிய மணிமண்டபம் திறக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு, PSLV C-58 என்ற ஏவுகணை மூலம் விண்ணில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள் எது? ஆன்சர் எக்ஸ்போசோட். இது இஸ்ரோ செலுத்தியிருக்காங்க. என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 1, 2024. நெக்ஸ்ட்டு, எந்த மாவட்டம் புதிதாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மயிலாடுதுறை. நெக்ஸ்ட்டு,
2024 ஆஸ்கார் விருது பரிந்துரை செய்யப்பட்ட ஆவணப்படம் எது? ஆன்சர் டூ கில் த டைகர். நெக்ஸ்ட்டு 2023க்கான தமிழக அரசின் அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் பே. சண்முகம். நெக்ஸ்ட்டு தேசிய வாக்காளர் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 25. நெக்ஸ்ட்டு ஒரிசா மாநிலத்தின் எந்த பொருள் அண்மையில் புவிசார் குறியீடு பெற்றது? ஆன்சர் சௌரா பெயிண்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.